நமஸ்தே ஸ்டூடெண்ட். நாம் இன்றைக்கி செமி கான்சனன்ட்ஸ்லேருந்து சில லெட்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். செமி கான்சனன்ட்ஸ் இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். இக் எப்படி மாறும், ஆஃப் லெட்டர்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுன்றதை பார்த்தோம். இக்கு 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 இங்கு இச்சு அப்படின்னு. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் லெட்டர்ஸ் எப்படி இருக்குது. இக்கு ப்ளஸ் த த வக்த தக்த வாலா விக்ன ஜ்வாலா நாட்டிய கண்ய தத்ய தத்ய ध्वनि अंत जन्म ब्याह सभ्य म्यान जल्दी व्याय कुश्ती चिन्ह. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் இன்னொரு லெட்டரோட கனெக்ட் ஆகிறப்ப செமி கான்சனன்ட்ஸாக மாறிடுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரா லெட்டர்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருந்ததுன்னா, ஸ்மாலாக இருந்தால் அது இருன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், இர் ப்ளஸ் இர்ச குர்சி சதுர்புஜ் தர்ஜி பர்தா பர்த்தன் மர்கட் சூரிய. ஸோ இந்த மாதிரி செமி கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுது அதோடைய ஷேப். அடுத்தது பாருங்கள், அதே ரா வந்து வேற ஒரு லெட்டரோட செமி கான்சனன்ட்ஸ் லெட்டரோட அந்த ரா ஆட் பண்ணால் லெட்டருக்கு கீழே வந்து ஒரு கிராஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், இக்கு ப்ளஸ் ரா, இக்கு வந்து செமி கான்சனன்ட்ஸ் ப்ளஸ் ரா சேர்றப்போ அந்த இக்கு வந்து கம்ப்ளீட் லெட்டராக இருக்கும், பட் சவுண்டு வந்து இக்குன்னு மாறிடும். கூட கிராஸ் பண்ணுறப்போ ரா வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இக் ப்ளஸ் ரா க்ர கிரிக்கெட். ஆக்சுவலாக இக்கு கா வந்து ஃபுல் லெட்டராக இருக்குது, பட் சொல்கிறது வந்து நம்ம இக்குன்னு தான் சொல்கிறோம். அந்த கீழே இருக்கக்கூடிய ராக்கு தான் பவர்ஃபுல். ர ரி கிரிக்கெட் கிரிக்கெட். அடுத்து பாருங்கள், இக்கு ர கிர கிரஹ் ரா தான் பவர்ஃபுல்லாக போயிடும். ஸோ வேறு ஒரு செமி கான்சனன்ட்ஸோட ரா லெட்டர் ஆட் ஆகிடுச்சுன்னா லெட்டர்ஸ்க்கு கீழே வந்து ஒரு கிராஸ் லைனாக வந்துடும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும் நம்ம வேர்ட்ஸில் படிக்கிறதுக்கு. வஜ்ர டிரைவர் திரிசூல் திரவ் பிரதிமா சம்ராட். பாருங்கள், ம் பக்கத்தில் ஹாக்கி மாத்திரை வேறு வந்திருக்கு. ஸோ மா வந்து செமி கான்சனன்ட்ஸாக மாறிடுச்சு, ரா வந்து பவர்ஃபுல் ஆகிடுச்சு, சம்ராட். ஓகே, ஸோ அந்த லெட்டர்ஸை வந்து செமி கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிளாஸில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம், திவித்தீய வியஞ்சன் சொல்லக்கூடிய சேம் லெட்டர்ஸ் வியஞ்சன் கான்சனன்ட்ஸ், திவித்தீய டூ வியஞ்சன் அப்படின்னா சேம் லெட்டர், டூ சேம் லெட்டர்ஸ் கனெக்ட் ஆகி என்னென்ன வேர்டு வந்து நம்ம படித்தோம். இதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இக்கு ப்ளஸ் கா க, இச்சு ப்ளஸ் ச ச, இக்கு ப்ளஸ் கா க பக்கா சக்கர், இச்சு ப்ளஸ் ச பச்சா கச்சா, அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இட்டு ப்ளஸ் ட ட, இட்டு ப்ளஸ் ட ட லட்டு, இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணது. இத்து ப்ளஸ் த த, இப்பு ப்ளஸ் ப ப, இப்பு ப்ளஸ் ப ப, இம் ப்ளஸ் ம ம, இல் ப்ளஸ் ல ல உள்ளு பில்லா. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இஸ் ப்ளஸ் ச ச, ரசி அசி, இந்த மாதிரி. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்யுக்த வியஞ்சன், அதே செமி கான்சனன்ட்ஸ், பட் என்னன்னா எந்த லெட்டரோட வேணாலும் கனெக்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தது டூ சேம் லெட்டர் கனெக்ட் ஆகி கம்பைன் ஆகி வரக்கூடிய செமி கான்சனன்ட்ஸ். இந்த கிளாஸ் சம்யுக்த வியஞ்சன், எனி லெட்டர்ஸோட
கம்பைன் ஆகி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கா செகண்டு காவோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. மக்கி ஃப்ளை, மக்கி. பாருங்கள், இக்கோட ட டாக்டர், டாக்டர். ஃபஸ்ட்டு சா செகண்ட் சாவோட மிங்கிளாக இருக்குது பாருங்கள், குச்சா, குச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், மகர் மச்ச. ஃபஸ்ட்டு சா செகண்ட் சா மிங்கிளாக இருக்குது, மகர் மச்ச. கட்டர், புட்டா. பத்தர், ஃபஸ்ட்டு தா செகண்ட் தா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லலாம் தா சேம் லெட்டர் ஒரே தா தான் 2 டைம்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கும். த த ஜாயிண்ட் ஆகி த அப்படின்னு படித்தோம். இந்த தடவை த ப்ளஸ் த 2 லெட்டர்ஸ் வேறு வேறு தா வந்து கம்பைன் ஆகிடுச்சு. பத்தர் ஸ்டோன். வித்யாலை, இது ப்ளஸ் யா அங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதனால் வித்யாலை. இது யா ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா லெட்டர்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். வித்யாலை. பியாலா கப், இப்போ யா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு, 2 லெட்டர்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு. பியாலா. சப்ஜி, சப்ஜி. ஜா ப்ளஸ் இப், இப்பு ப்ளஸ் ஜா கம்பைன் ஆகி ஜி, சப்ஜி வெஜிடபிள்ஸ். வியாக்ர, பாக்குன்னு சொல்லுவாங்க டைகருக்கு, வியாக்ரன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். வியாக்ர டைகர். அஸ்வ, இஸ்ஸு ப்ளஸ் வ ஸ்வ, அஸ்வ ஹார்ஸ். கோடா அஸ்வ சேம் மீனிங். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து வேறு அதர் லெட்டர்ஸ் வெஞ்சன்லேயே வேறு வேறு லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணி செமி கான்சனன்ட்ஸ் மிங்கிள் ஆகி நம்ம வந்து இந்த கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்டர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆனால் எப்படி மாறுது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாம் இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒர்க் ஷீட் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், இக்கு ப்ளஸ் க க, அதை வச்சு ஒரு வேர்டை கீழே எழுதுங்க. இக்கு ப்ளஸ் ட ட, மக்கி டாக்டர். நெக்ஸ்ட் வந்து இச்சு ப்ளஸ் ச ச, குச்சா. இட்டு ப்ளஸ் ட புட்டா. இந்த மாதிரி படித்த வேர்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இத்து ப்ளஸ் த த பத்தர். இது ப்ளஸ் ய திய வித்யாலை. இப்பு ப்ளஸ் ய பிய பியாலா. இப்பு ப்ளஸ் ஜ ஜ சப்ஜி. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை படித்த வேர்டை வந்து இதில் ரைட் பண்ணுங்கள். செகண்ட் ரோமன் பாருங்கள். ரைட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் பிளேஸ். கரெக்டான மீனிங்கு, ஹிந்தி மீனிங்கை வந்து ஹிந்தி வேர்டை வந்து இங்கிலீஷ் மீனிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த லைனில் ஃபில் பண்ணுங்கள். டாக்டர், பஞ்ச், பஞ்ச், ஸ்டோன், கப், ஃப்ளை. இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீனிங்ஸ்க்கு ஹிந்தி வேர்டை கரெக்டாக மேட்ச் பண்ணி ரைட் பண்ணுங்கள். தேர்டு பாருங்கள். தேர்டு வந்து சப்தம் கோ ஜோடோ மேட்ச் பண்ணுங்கள். வித்யாலை, வியாக்ர, சப்ஜி, கட்டர், புட்டா. இதுக்கு கரெக்டான இங்கிலீஷ் மீனிங்கை மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ரங்கு பரோ, ட்ரேஸ் அண்டு கலர் த பிக்சர். இந்த 2 பிக்சர்ஸ்க்கும் ஃபிஷ்ஷுக்கும் இந்த 2 பிக்சரை வந்து கரெக்டாக லைன் கொடுத்து கலர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை வேர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். धन्यवाद.